இயேசுவின் மேல் இருக்கிற ஆசை அதிகமாகி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்தார். ஒன்று மட்டும் அவரால் தாங்கவே முடியல. என்னன்னு கேட்டா, கொஞ்ச நேரம் பிதாவோடு பேச முடியாத சூழ்நிலை. இந்த தேவனோடு உறவாட முடியல, எனக்கு ஜெபிக்க முடியல, என்னால பேச முடியல, அவரோடு பழக முடியல அப்படிங்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அது நமக்கு உண்மையிலே வலிக்குது. அப்படின்னா நாம் அதை ரொம்ப விரும்புகிறோம்னு அர்த்தம். நாளுக்கு நாள் இயேசுவோடு, இயேசுவின் இடத்துல பெற்றுக்கொள்வதற்காக இயேசு இருக்கும் போதே திரளானோர் வந்தார்கள். இயேசுவை பற்றி கொள்வதற்காக வந்தவர்கள் 12 பேர். 12 கூடை நிறைய மீதி எடுத்த போது திரளான ஜனங்கள் தம்மையே ஜீவ அப்பமாய் வைத்த போது வெறும் 12 பேர். நாளுக்கு நாள் இயேசுவின் மேல் இருக்கிற ஆசை, ஆமென், நேசம் மரணத்தை விட வலியது. திரளான தண்ணீர் அந்த நேசத்தை அவிக்க முடியாது. இந்த காட்டு தீய பாருங்க, அதை அடிச்சு போயிட்டே இருந்து அமெரிக்காவில் எப்படி எல்லாமோ தண்ணியை கொண்டு ஊத்தி பார்த்தாங்க, ஒண்ணுமே முடியல. அப்படி இருக்கணும் நமக்கு ஆண்டவர் மேல கொண்டு இருக்கிற நேசம். ஃபாதர் அழகா பாடியிருக்காங்கல்ல, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு பெருசு. அது அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. இயேசு சிலுவையிலே கைவிடப்பட்ட போது பிதா தம்முடைய இருதயத்தை கிழிப்பதின் அடையாளமாக அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிக்கப்பட்டது. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாரும் தங்கள் இருதயத்தை கிழிப்பதின் அடையாளமாக தங்கள் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். அப்படிதான், அப்படி கிழிக்கப்பட்டதுனால மட்டும்தான் இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது நம்மால் அல்ல, நமக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுனால் அல்ல, நானோ அது மிகுந்த கிருபையினால் நம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து. அப்ப அந்த பரலோகத்துக்கும் நமக்கும் அந்த ஒரு தொடர்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எனவேதான் அவர் மேல இருக்கிற ஆசை அதிகமாய் பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.